அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதை பேர் வந்து காட்டுல தீ. எழுத்தாளர் சிறார் எழுத்தாளர் வில்லியன் அவர்கள் எழுதின கதை. ஒரு காடு வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது. ரொம்ப வேகமாக காற்று கூட அடிக்கலை, மரங்கள் கூட பேசிக்கலை, விண்மீன்கள் கூட ரொம்ப பிரகாசமாக வெளிச்சமாக இருக்குது காடே. ஆனால் ரொம்ப அமைதியாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் திடீர்னு ஒரு வாசனை கிளம்புது. என்ன வாசனைனா, அங்கேருந்து ஒரு குட்டி மான் வந்து அங்கே, அம்மா ஏதோ வாசனை அடிக்குது, அது என்ன வாசனை அப்படின்னு கேட்குது. மான்கள் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது கண்டுபிடிச்சிடுறாங்க, இது வந்து மண் வாசனையும் இல்லை, முயல் பூ வாசனையும் இல்லை, இது வந்து புகை வாசனை மாதிரி இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போதே ஒரு பறவை மேலேருந்து ரொம்ப சத்தமாக கத்த ஆரம்பிக்குது. ஐயோ, பக்கத்து காட்டில் தீ பிடிச்சிருச்சு, அங்கே பாருங்கள், வானத்தில் வந்து கீழே வந்து சகப்பாக நல்லா தெரியுது, பக்கத்து காட்டில் தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அங்கே அந்த காட்டில் இருந்த எல்லா விலங்குகளுக்குள்ளேயும் ஒரு குழப்பமும் பயம் பதட்டம்லாம் வந்துடுது. எல்லோரும் ஒன்று கூட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ மற்ற விலங்குகள் எல்லாரும் பேசிடுச்சு, அங்கே தீ பிடிச்சிருச்சு இப்போ பக்கத்து காட்டில், இது நம்ம காட்டுக்கும் வந்துருமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை வராது, போன தடவை வந்துருச்சு, அப்போ மழை வந்துருமா, நம்ம காட்டும் எரிஞ்சிருமா, இந்த மாதிரி எல்லாரும் அதிகமாக பேச ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. குழப்பமும் அதிகமாகிடுச்சு. அப்போது ஒரு குரங்கு தான் வந்து சொல்லுது, அந்த காட்டில் தீ வந்து நம்ம காட்டுக்கு எப்போ வேணாலும் வரலாம், இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா மழை வர்ற மாதிரியும் தெரியல, இங்கேருந்து தண்ணி கொண்டு போய் சுமந்துட்டு போய் அங்கே அணைக்கிறதுக்கு யானைகளால் மட்டும்தான் முடியும், ஆனால் யானைகள் வந்து காட்டோட அந்த பகுதியில் இருக்கிறாங்களே, இப்போ நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு குரங்கு தான் ஃபஸ்ட்டு முன்னாடி ஒரு பேச்சை எடுத்து வைக்குது. உடனே முயல் வந்து, நான் போய் யானைகள்கிட்ட தகவல் சொல்லி கூட்டிகிட்டு வர்றேன் அப்படின்ட்டு, நான் தான் அந்த காட்டிலே வேகமாக ஓடுவேனே அப்படின்ட்டு முயல் முன்னாடி வருது. ஆமை சொல்லுது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இதை நம்ம யோசித்து தான் முடிவெடுக்கணும், என்ன பண்ணுறதுன்னு, எப்படி இதை பண்ணுறதுன்னு அப்படின்ட்டு ஆமை சொல்லுது. முயல் ரொம்ப கோமாவே சொல்லுது, இப்போ நம்ம யோசிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன நேரமாக இருக்குது, நான் போய் ஃபஸ்ட்டு தகவலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி முயல் வந்து ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிச்சிருது. ஸோ ஓடும்போது அந்த பயணம் வந்து ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்னா ஆமை அப்படி தான் சொல்லியிருக்கும், இது இரவு நேரம், அது வந்து கரடு முரடாக இருக்கும், நம்மளுக்கு பாதையும் தெரியாது அப்படின்னு. இருந்தாலும் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு முயல் வந்து ஓட ஆரம்பிச்சிருக்கும். ஓடும்போது முள் கல் எல்லாம் கிழிக்கும். இருந்தாலும் காட்டுத்தீயை வந்து அணைக்கணுமே அப்படின்ட்டு முயல் வேகமாக போகும். போய் யானை இருந்த இடத்துக்கு வந்து சீக்கிரமாகவே போயிடும். போய் அந்த இடத்துல பார்த்தா யானைகள் எதுவுமே இருக்காது. ஐயோ, இது என்னது, நம்மளுக்கு வந்து சோதனை, யானைகள் எல்லாம் வெளியூர் போயிடுச்சா, இப்போ எப்படி தீயை அணைக்கிறது, காடு இன்னைக்கு நாசம்தானே அப்படின்னு சொல்லி முயல் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த நேரத்தில் சிரிச்சுக்கிட்டே ஒரு குட்டி யானை வரும். குட்டி யானை வந்தோடனே முயல் வந்து கொஞ்சம் பதட்டத்தோடைய, காட்டில் தீ அப்படிங்கிற மாதிரி முயல் சொல்லும். குட்டி யானை சொல்லும், எங்களுக்கு இது ஏற்கனவே தெரியுமே, எல்லா யானைகளும் தண்ணி எடுத்துகிட்டு தீ அணைக்க போயிட்டாங்க, எங்களை பத்திரமா இருக்க சொல்லிட்டாங்க, அதனால தான் நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லும். முயலுக்கு வந்து குழப்பமாயிரும். திரும்ப வந்து அவங்க காட்டுக்கு வர ஆரம்பிக்கும். முயலுக்கு ரொம்பவே குழப்பமாயிரும், இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லி வேகமாக போகும். திரும்ப முக்கால்வாசி தூரம் வந்துடும். அப்புறம் பார்த்தா ஆமை திரும்ப வந்துட்டுருக்கும். அங்கே ஆமையை பார்த்தோன்னே நின்று முயல் கேட்கும், ஆமையாரை, இது எப்படி சாத்தியமானது, நான் எந்த இடத்துலையும் நின்று உறங்க கூட இல்லையே, நிதானமே பிரதானம்னு சொல்லுவீங்களே அப்படின்னு சொல்லி ஆமைகிட்ட கேட்குது. அதுக்கு ஆமை சொல்லுது, எல்லா காலத்துக்கும் ஒரே பொன்மொழி வந்து சரியாக வராது, நானும் மெதுவாக நடந்து தான் வர்றேன், நான் நடந்து வரும்போதே நான் என்ன பண்ணேன்னா பறவைகளுக்கு வந்து தகவல் சொன்னேன், பறவைகள் வந்து எல்லா திசைகளுக்கும் கொண்டு போய் தகவலை சேர்த்தாங்க, அவங்க தான் யானைகளுக்கும் சொன்னாங்க, யானைகள் வந்து தண்ணி எடுத்துகிட்டு அந்த காட்டு தீ அணைக்கிறதுக்காக கிளம்பிட்டாங்க, ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப அவசரமாக வந்தீங்களே, உங்களுக்கு எதுவும் ஆயிருமேன்னு பயந்து தான் நான் வந்து உங்களை தேடி தான் வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படின்னு சொல்லி முயல் வந்து ஆமையை பார்த்துக்கிட்டே தலை குனிஞ்சு நிற்கும். அப்போ அதான் ஆமை மறுபடியும் சொல்லும், எல்லா காலத்துக்கும் ஒரே பொன்மொழி உதவாது இல்லையா, சில நேரங்களில் இடங்களில் விவேகம், சில இடங்களில் வேகம், சில இடங்களில் வந்து நிதானம் வேணும் அப்படின்னு சொல்லும். அதோட முயல் வந்து புன்னுறுமலோடு அதை கேட்டுக்கிட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் ஓடி காட்டுத்தீ அணைக்கணும்னு ரொம்ப நேர்மையாக வந்துடுறீங்கள, அந்த நல்ல எண்ணத்துக்காகவே நான் உங்களுக்கு தலை வணங்குறேன்
வாங்க நம்ம திரும்ப காட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லும். அதுக்கு சொல்லிட்டு முயல்கிட்ட மறுபடியும் சொல்லும், நீங்கள் வந்து உங்கள் கை கால்லாம் ரொம்ப அடிபட்டுருச்சு, நீங்கள் என் முதுகில் ஏறி தூங்குங்க, உங்கள் கால்களுக்கு இப்போ ரொம்ப ஓய்வு தேவை, நான் உங்களை பத்திரமா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும். முயல் வந்து ஆமை மேலே ஏறி உட்காந்துக்கும். அப்போ முயல் சொல்லும், இப்போ நான் வந்து அப்படியே நான் தூக்கம் வராது எனக்கு நீங்கள் ஏதாவது கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி முயல் சொல்லும். சரி நான் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு ஊரில் ஆமையும் முயலும் ஓட்டப்பந்தயம் வச்சாங்களாம் அப்படின்னு சொன்னோம். அதோட முயலும் சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிடும். அதோட இந்த கதை முடியும். நன்றி.